ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இந்த ஒரு வீடியோவில் 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி தமிழ் மீடியம் ஆஃபில் எக்ஸாமினேஷனுடைய ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு அனைத்து வினாக்களுக்கும் விடையளிக்கவும் ஃபஸ்ட் ஒனில் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். தொடர்ந்து பாருங்கள், எல்லா கொஷின் பேப்பர் பப்ளிக் வரைக்கும் எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நான் அப்லோட் பண்ணிவிடுவேன். ஸோ ஃபஸ்ட்டு எலிங்கம் வரைபடத்தினை கருத்திற்கொண்டு பின்வருவனற்றுள் அலுமினியாவை ஒடுக்க எந்த உலோகத்தினை பயன்படுத்த முடியும்? செகண்ட் ஒன், ஹைட்ரஜன் ஹாலைடுகளின் வெப்பநிலை தன்மையின் சரியான வரிசை எது? தேர்டு ஒன், டியூராலிமியம் என்பது பின்வரும் எந்த உலோகங்களின் உலோக கலவை? ஃபோர்த் ஒன், தனிம வரிசை அட்டவணையில் லாந்தனைடுகளின் இடம்? ஃபிஃப்த் ஒன் பாருங்கள். ஸோ என்ற அணைவு சேர்மத்திற்கு சாத்தியமான வடிவ மாற்றுகள் எத்தனை? சிக்ஸ்த் ஒன் பொறுத்துக. ஃபர்ஸ்ட் ஒன் அயனி படிகம், செகண்ட் ஒன் சகிப்பின்மை படிகம், தேர்டு ஒன் முனைவுற்ற மூலக்கூறு படிகம், ஃபோர்த் ஒன் உலோக படிகம். செவன்த் ஒன், ஸோ எக்ஸ் விளைபொருள் என்ற பூஜ்ய வகை வினையின் துவக்க செறிவு 0.02 எம், மேலும் அரைவு காலம் 10 நிமிடம் 0.04 எம் துவங்க செறிவுடன் ஒருவர் வினையினை நிகழ்த்தினால் அவ்வினையின் அரைவாழ்வு காலம் என்னன்னு கேட்குறாங்க. எய்த் ஒன், பின்வரும் புளோரோ சேர்மங்களின் லுய்காரமாக செயல்படக்கூடியது எது? நைன்த் ஒன், உருகிய சோடியம் குளோரைடு மின்னார் பகுத்தலில் 3A மின்னோட்டத்தை பயன்படுத்தி 0.1 மோல் குளோரின் வாயுவை உருவாக்க தேவைப்படக்கூடிய நேரம் என்ன? 10th ஒன், இயற்புற பரப்பு கவர்ச்சிக்கு பின்வருவனவற்றுள் எது தவறானது? 11th ஒன், பின்வருவனவற்றுள் எச்சேர்மம் பீனாலுடன் வினைப்பட்டு பின் நீரார் பகுப்ப சாலிசிலாரைடாக தருகிறது. 12th ஒன் ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, விளைபொருள் சி என்பது. 13 ஒன், பின்வருவனற்றுள் எது ஹாப்மன் புரோமைடு வினைக்கு உட்படாது? 14th ஒன், கைலோசின் என்னும் குறைபாடு எந்த வைட்டமின் குறைபாட்டால் ஏற்படுகிறது? 15th ஒன், பின்வருவனற்றுள் எது பல்லின பலவடி? நெக்ஸ்ட் ஏதேனும் 6 வினாக்களுக்கு விடையளி. வினாயன் 24 கட்டாய வினா. 16 பாருங்கள், காற்றில்லா சூழலில் வருத்தல் என்றால் என்ன? ரொம்ப முக்கியமான கொஷின் ஸ்டூடெண்ட். 17, பி தொகுதி தனிமங்களில் முதல் தனிமத்தின் முரண்பட்ட பண்புகள் பற்றி சிறுகுறிப்பு வரைக. 17th ஒன், பி தொகுதி தனிமங்களின் ஸோ அது பார்த்துட்டோம். 18th ஒன், மந்த இணை விளைவு ரொம்ப இம்பார்ட்டன்ட். 19th ஒன், கரைத்திறன் பெருக்கம் வரையறு. 20 பாருங்கள், 2 ஆம்பியர் மின்னோட்டத்தை கொண்டு சில்வர் நைட்ரேட் கரைசலானது 20 நிமிடங்களுக்கு மின்னார் பகுக்கப்படுகிறது எனில் எதிர்மின் முனையில் வீழ்படிவாகும் சில்வரின் நிறையை கண்டறிக. 21, கிளிசராலிலிருந்து அக்ரோலின் எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது? 22, ஹார்மோன்கள் என்றால் என்ன? எடுத்துக்காட்டு தருக. 23, எதிர்உயிர்கள் என்றால் என்ன? 24, வினைப்படு பொருளின் புறப்பரப்பு அதிகரிக்கும் பொழுது என்ன நிகழும்? நெக்ஸ்ட் ஏதேனும் 6 வினாக்களுக்கு விடையளி. வினா எண் 33 கட்டாயமாக வினா. ஸோ 25 பாருங்கள், ஈலியத்தின் பயன்களை எழுதுக. ஸோ 26 பாருங்கள், காரத்தன்மையுடையது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 27, ஹாட்கி குறைபாடு. 28, வினை வகை மற்றும் மூலக்கூறு எண் ஆகியவற்றுக்கிடையேயான வேறுபாடுகள் யாவை? 29, டிண்டால் விளைவு ரொம்ப முக்கியமான கொஷின் ஸ்டூடெண்ட்ஸ். 30, பார்மிக் அமிலத்தின் ஒடுக்கும் பண்பை விளக்குக. ஸோ 31 பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ஒரு இது டயக்ராம் மாதிரி கொடுத்துருக்காங்களா, அதில் ஏ மற்றும் பியை கண்டுபிடித்து வினையை எழுதுக. 32, பெப்டைடு பிணைவு பற்றி குறிப்பறைக. 33 பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 4th ரோமன் அனைத்து வினாக்களுக்கும் விடையளிக்கவும். 34 ஆ ஃபர்ஸ்ட் ஒன், புவியீர்ப்பு முறையை பற்றி குறிப்பறைக. செகண்ட் ஒன், எலிங்கம் வரைபடத்தின் வரம்புகளை எழுதுக அல்லது ஆ போரிக் அமிலத்தின் பயன்களை எழுதுக. செகண்ட் ஒன், டிஹான் முறையின் குளோரின் எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது? 35 ஆ பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன், இடைநிலை தனிமங்கள் இடைசேறுகள் சேர்மங்களை உருவாக்குவது ஏன்? செகண்ட் ஒன் பாருங்கள், லாந்தனைடு மற்றும் ஆக்சைனைடுகளை ஒடுக்குக அல்லது ஆ இரட்டை உப்புகள் மற்றும் அணைவு சேர்மங்கள் பற்றி குறிப்பு வரைக. செகண்ட் ஒன், படிகப்புல நிலைப்படுதல் ஆற்றல் CFSC என்றால் என்ன? 36 ஆ பாருங்கள், படிக மற்றும் படிக வடிவமற்ற திடப்பொருள்களுக்கு இடையான வேறுபாடுகளை எழுதுக அல்லது ஆ எண்டர்சன் ஆசல்பார்க் சமன்பாட்டை வருவிக்க சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் 37 ஆ ஃபர்ஸ்ட் ஒன், கோல்ராஷ் விதியை விளக்குக. செகண்ட் ஒன், வினைவேக நச்சு குறிப்பு வரைக அல்லது ஆ கிளிசராலை
1,4 டை ஆக்சைடாக எவ்வாறு மாற்றுவாய்? செகண்ட் ஒன், டைஎத்தீன் ஈதரை ஆக்சிஜனுடன் வினைப்படுத்தும் போது என்ன நிகழும்? 38ல் ஃபர்ஸ்ட் ஒன், அமில மற்றும் நடுநிலை ஊடகத்தில் நிகழும் நைட்ரோபென்சீன் ஒடுக்க வினையை எழுதுக. செகண்ட் ஒன், கார்பலைமீன் வினையை பற்றி குறிப்பெழுதுக. அல்லது எபிராக்கல் என்றால் என்ன? எடுத்துக்காட்டு தருக. செகண்ட் ஒன், மங்கும் பலபடிகள் என்றால் என்ன? ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த ஒரு கொஷின் பேப்பர் கண்டிப்பாக ரெஃபர் பண்ணி படிச்சிங்கன்னா சூப்பராக ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ இது போல் எல்லா சப்ஜெக்ட்டும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.